ஸ்கூல் புக் படிக்கும்போது நம்ம என்ன தப்பு பண்ணுவோம், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக் வேண்டாம், இப்படி ஒரே புக்காக இருக்குது, இப்படி படிங்க அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் ஸ்கூல் புக்ஸ் தான் படித்தேன். எனக்கு எப்போ அது மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சு நான் என்னோட 35 வயதில் திருப்பி அதே ஸ்கூல் புத்தகத்தை கையில் எடுக்கும் போது, இப்போ நிறைய பேர்த்துக்கு ஸ்கூல் புக்ஸ் படிக்கலாமா, இல்லை நல்லா ஃபேமஸான அகாடமியில் ஓனாக புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, இதை மட்டும் படிங்க, நீங்கள் புக்கையே தொட தேவையில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி படிக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். எல்லா விஷயமும் தொகுத்து ஒரே புக்கில் கொடுத்துருக்காங்க, நான் இதை படிக்கிறேன், இல்லை நான் எனக்கு ஸ்கூல் புக் ஒன்றுனா படிக்க முடியல, 6th 7th 8th 9th மெட்டீரியல். நம்ம இப்போ ஒரு மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுறோம், நான் இந்த மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறேன், ஸ்கூல் புக் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பெயர் மதினா மெஹராஜ் பானு. நான் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் கம்யூனிட்டியில் ஸ்டேட் லெவல் 9th ரேங்க் எடுத்திருக்கேங்க. இந்த சாதனையை நான் எப்போ பண்ணேன்னா, என்னோட 37 வயதில் பண்ணியிருக்கேன். எனக்கு 15 வயதில் ஒரு மகன் இருக்கான், 8 வயதில் ஒரு மகன் இருக்கான். என்னால் இது முடியும் அப்படின்னா எல்லா கல்யாணான பெண்களாலையும் முடியும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக் தான் கம்பல்சரி படிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸ்கூல் புக்கு தான். எனக்கும் நான் படிக்க வரும்போது அப்படி தான் சொன்னாங்க, ஸ்கூல் புக் கண்டிப்பாக படிக்கணும், எல்லா ஸ்கூல் புக்ஸும் வச்சுருக்கணும் நம்ம கையில் மெட்டீரியலாக. அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து நல்லா படிக்க முடியும், அதில் தான் இருந்து தான் எடுப்பாங்க கொஸ்டின்ஸ், இப்படிலாம் சொன்னாங்க. நானும் அப்படி தான் ஸ்கூல் புக்ஸ் படித்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு அதை எப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி படிக்கிறது, ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி படிப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி படிப்போம். எனக்கு அது எப்படி, அது பிகினிங்லாம் எனக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக தான் இருந்தது. அப்போது நான் அனலைஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அதெல்லாம் கற்றுக்கிட்டு படிக்க ஆரம்பித்து எனக்காக ஒரு ஐடியாலஜி தோணி நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, நான் படிக்கும் போது சிலபஸ் கையில் வச்சுப்பேன். குரூப் 4 சிலபஸ் என் கையில் இருக்கும். ஸ்கூல் முடித்து நான் என்னோட 35 வயதில் திருப்பி அதே ஸ்கூல் புத்தகத்தை கையில் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய ஸ்கூல் டேஸ்க்கு போன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் அப்போ நம்ம படிக்கிறது ஒரு மாதிரி படிச்சிருப்போம், டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னு படிக்கிற ஸ்டைலே வேறு. அப்போது எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஈஸியாக படிச்சுட்டு வந்துட்டோம், இங்கே இப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் தோணுச்சு. அப்போ நான் டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நான் படிக்க ஆரம்பிக்கும் போது நான் சிலபஸ் வச்சுப்பேன். குரூப் 4 சிலபஸ் என் கையில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம குரூப் 4 படிக்கிறோமோ 2 படிக்கிறோமோ சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும். சிலபஸ் வச்சு இப்போ சிலபஸில் 18 கீழ்கணக்கு நூல்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு 6th to 12th வரைக்கும் 18 கீழ்கணக்கு நூல்கள் எங்கெங்கே கவர் ஆகுதோ, எந்தெந்த ஸ்டாண்டர்டில் வருதோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி படிக்கும் போது அதை அப்படியே செட்டிலாக படிச்சிடணும். இன்னைக்கு 6th படித்தா போதும், இன்னைக்கு 7th படித்தா போதும் அப்படிங்கிறத விட 6th to 12th 18 கீழ்கணக்கு நூல்கள் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க, எந்தெந்த லெசனில் கேட்டிருக்காங்க, அதை நான் நோட் பண்ணிப்பேன். அதே மாதிரி தான் மேற்கணக்கு நூல்கள், மற்ற அந்த புறநானூறு, இதெல்லாமே நம்ம இப்போ புறநானூறு எடுத்துக்கிட்டோம்னா அது 6th to 12th எங்கெங்கே கவர் ஆகுதோ, இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ், ஓல்டு புக்கு எங்கெங்கே கவர் ஆகுதோ அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் அப்படியே தொகுத்து ஒட்டுக்கா நம்ம படிச்சுக்க. ஒன்ஸ் நம்ம ஒரு புறநானூறு படிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ்லேயும் புறநானூறு எங்கெங்கே கவர் ஆகுதோ எல்லாம் படிச்சிடணும். அப்படி தான் நான் பிரிச்சுப்பேன். அப்படி தான் படிக்கணும் ஸ்கூல் புக். ஸ்கூல் புக் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படியே அட்டை டு அட்டை படிக்கணும், அட்டை டு அட்டை படிக்கணும். ஆனால் அதில் எல்லாமே படிக்கணுமானா தேவையில்லை. என்ன நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க, சிலபஸில் என்ன கவர் ஆகுது, சிலபஸை சுற்றி வருதா அது, அதை பார்க்கணும், அதை பொறுத்து தான் நம்ம படிக்கணும். அப்படி படித்தோம்னா தான் தமிழ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மேக்ஸிமம் தமிழ் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னாவே நம்ம படிக்காத நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு ஸ்கூல் புக்ஸ் படிக்கலாமா, இல்லை நல்லா ஃபேமஸான அகாடமியில் ஓனாக புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, இதை மட்டும் படிங்க, நீங்கள் புக்கையே தொட தேவையில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி படிக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். எல்லா விஷயமும் தொகுத்து ஒரே புக்கில் கொடுத்துருக்காங்க, நான் இதை படிக்கிறேன், இல்லை நான் எனக்கு ஸ்கூல் புக் ஒன்றுனா படிக்க முடியல, 6th 7th 8th 9th அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஆனால் ஸ்கூல் புக் தான் படிக்கணும். நம்ம ஸ்கூல் புக் படிக்கும் போது தான் நமக்கு அந்த நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் போகும்போது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேருந்தும் அப்படியே அதை பற்றின கண்டென்ட் அதிகப்படுத்திகிட்டே போவாங்க. இப்போ புறநானூறு பற்றி நீங்கள் சிம்பிளாக 6th படிக்கிறீங்கன்னா அதே 12th வரும்போது டெப்த்தாக படிப்பீங்க. அப்போ அது நமக்கு தெரியும். தவிர ஸ்கூல் புக்கில் நமக்கு நிறைய பிக்சரைஸ்டாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா நம்மளோட மூளை வந்து அந்த விஷயத்தை பதிய வச்சுக்கும். இப்போ ஒரு விஷயத்த நம்ம வெறும் பிரிண்டடாக லெட்டர்ஸாக ஒரு மெட்டீரியலில் படிக்கும்போது, ஒரு அகாடமியோட மெட்டீரியலில் படிக்கும்போது புரியாத விஷயம் ஸ்கூல் புக்கில் பிக்சரைஸ்டாக பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா மனசில் பதியும்.
எனக்கு ஸ்கூல் புக்கில் படிக்கிறத ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு கொஸ்டின் கேட்டால் அது இந்த பேஜில் இந்த இடத்துல இந்த படத்துக்கு கீழே வரும், இத்தனாவது லைனாக வரும் அப்படிலாம் நான் சொல்லுவேன். ஏன்னா அது நமக்கு அப்படி பழகிருச்சு. நம்ம மூளை வந்து அந்த பிக்சரை மைண்டில் வச்சுக்கும், அந்த கொஸ்டின் மைண்டில் வச்சுக்கும். இதுக்கு தான் ஸ்கூல் புக்கில் படிக்கணும்னு சொல்கிறது. புக்கில் படிச்சுட்டு திருப்பி புக்கில் நம்ம தரவாக படிச்சிட்டோம்னா பின்னாடி நம்ம எதில் எடுத்து படித்தாலும் நமக்கு ஞாபகம் வரும். கொஸ்டினை பார்க்கும்போதே அந்த ஸ்டாண்டர்டில் அந்த புக்கில் அந்த பேஜ் நம்ம மைண்டில் ஓப்பன் ஆகும். அப்படி இருக்கும். அதுக்காக தான் ஸ்கூல் புக்கில் படிங்கன்னு சொல்கிறது. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புக்கில் படிக்கிறது தான் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் புக் கம்ப்ளீட்டாக இப்போது நம்ம தமிழ் மட்டும் இல்லை, சயின்ஸு இல்லை ஐஎன்எம் என்ன பாலிட்டி என்ன படிக்கிறனாலும் நமக்கு அந்த பிக்சர்ஸோடு பார்க்கும்போது ஸ்கூல் புக்கில் வந்து நல்லா நமக்கு புரியும் என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன விஷயம் கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நல்லா தெளிவாக புரியும். அதை நம்ம சும்மா பிரிண்டட் லெட்டர்ஸா ஒன்லைனரா கொஸ்டின் பேங்க்கா அப்படி பார்க்குறத விட நமக்கு ஸ்கூல் புக்கில் படிக்கும் போது தான் நமக்கு அதனுடைய முழுமையான கருத்துமே நமக்கு புரிய வரும். ஸ்கூல் புக் படித்தோம்னா தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட்டாக ஒன்லைனராக ரீட் பண்ணுறக்கும் ஸ்கூல் புக்கில் படிக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்க்கும்போது புரியும். கட்டாயம் ஸ்கூல் புக் படிக்கணும். ஸ்கூல் புக் படிச்சுட்டு கூட நம்ம மறுபடியும் ஏதாவது ஒன்லைனர் அப்படி கூட நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்காக கூட பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் தான் படிக்கணும். இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக் வேண்டாம், இப்படி ஒரே புக்காக இருக்குது, இப்படி படிங்க அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் ஸ்கூல் புக்ஸ் தான் படித்தேன். எனக்கு எப்போ அது மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு வாரமும் படிக்கும்போது படிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்க்கும்போதும் அந்த ஒவ்வொரு வாரமும் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்கேன். ஸ்கூல் புக் தாண்டி கேட்டாலும் ஸ்கூல் புக்கில் நம்ம படித்ததை வச்சு எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம், நமக்கு தெரியாத கொஸ்டினை கூட எப்படி ஆன்சர் பண்ணுறோம், அந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சா அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா ஸ்கூல் புக் கண்டிப்பாக படிக்கணும். அவுட் சோர்ஸ் தேடணுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் முடிக்கணும். ஸ்கூல் புக் நம்ம தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அடுத்தது அவுட் சோர்ஸ்க்கு போகணும். அவுட் சோர்ஸ் தேடுறங்கிற பேரில் அதுக்காக நாட்களையும் நேரத்தையும் வீணடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் படிச்சிடணும். ஸ்கூல் புக் தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 1-2 கொஸ்டின்ஸ் வெளியிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். எடுத்திருப்பாங்க, 1-2 வெளியிலேருந்தும் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்திருக்கும் போது வெளியிலேருந்து எங்கே எடுத்திருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கா, இதை நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அவுட் சோர்ஸ் தேடி நம்ம அதிலே கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்கூல் புக்லேயே நோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டாப்பிக்கு கீழேயே நோட் பண்ணி வச்சுக்கலாம். அவுட் சோர்ஸ் அப்படி தான் தெரியணும். மேக்ஸிமம் குரூப் 4 ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. இன்னும் ஓல்டு புக்ஸ் இதெல்லாம் வரும். நம்ம கொஞ்சம் ஓல்டு புக்ஸும் தேடி படிச்சுக்கணும். 11th 12th நியூ புக் படிக்கிறோமா ப்ளஸ் ஓல்டு புக்கும் படித்தோம்னா போதும். ஆனால் கம்பல்சரி ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். அதை பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் அவுட் சோர்ஸுக்கு போகணும். ஒரு சிலர் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, வெளியிலேருந்து கேட்குறாங்க டிஎன்பிசி, இப்போது வேறு மாதிரி எடுக்கிறாங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் தேடிக்கிட்டு உள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸை விட்டுறாங்க. அப்போ பேசிக் நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் போடணும். இதில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் தேடணும். அவுட் சோர்ஸும் தேடி நம்ம ஸ்கூல் புக்லேயே நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நமக்கு எல்லா டேட்டாவும் ஒரே இடத்துல கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்து மேம்படுத்திக்கணும். ஸ்கூல் புக் படிக்கும் போது நம்ம என்ன தப்பு பண்ணுவோம், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, நம்ம படிப்போம், ஒரு ஆசிரியர் குறிப்பு இருக்குது அப்படின்னா படிப்போம். ஆனால் அதில் முக்கியமாக ஹைலைட் பண்ணி அவங்களே போல்டு லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, வேறு கலர் பிரிண்ட்லாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு இனிமேல் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். நிறைய இருக்கும் அதுலேயே. நம்ம அப்படியே ஜஸ்ட் ஒரு தடவை வாசிச்சுட்டு விட்டுட்டு போயிருப்போம். அந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு அங்கே கொஸ்டின் பேப்பரில் முன்னாடி நிற்கும். திருப்பி வந்து எடுத்து பார்க்கும்போது ஐயோ இந்த கொஸ்டின் அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்குது, இதை நம்ம பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவோம். அப்போ ஒன்ஸ் ஒரு கொஸ்டின் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, தமிழில் ஒரு லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் அவங்களே போல்டு லெட்டரில் என்னென்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதை நம்ம கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி படிக்கணும். லைன் பை லைன் படிக்கணும். நம்ம படிக்கும்போது தெரியும், நம்மளா ஒரு கொஸ்டின் அதில் அங்கே உருவாக்குவோம். இதுலேருந்து இப்படி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி கேட்பாங்க அப்படிலாம் நமக்கே தோணும். நம்மளே கொஸ்டினை உருவாக்கி பார்ப்போம். அப்படியெல்லாம் எந்த மாதிரி கொஸ்டின் உருவாக்க முடியுதோ அதெல்லாம் அங்கே கொஸ்டினாக இருக்கும். அப்போ நம்ம ஃபுல்லாக ரீட் விட்டோம்னா தான் நமக்கு தெரியும் அதில் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அதில் எது கொஸ்டின் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சின்ன சின்ன டேட்டாஸ் இது எல்லாமே நமக்கு புரியும். அப்போ லைன் பை லைன் படிக்கணும். ஒரு லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா லைன் பை லைன் படிக்கணும். படிக்கும் போது அதில் நிறைய விஷயம் தெரியும். அதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹைலைட் பண்ணதை கூட திருப்பி பார்த்துட்டு போகலாம். இந்த மாதிரி லைன் பை லைன் படிக்கிறது மூலமாக நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெட்டீரியல் நம்ம இப்போ ஒரு மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுறோம், நான் இந்த மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறேன், ஸ்கூல் புக் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான எல்லா விஷயமுமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா விஷயமும் மெட்டீரியலில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்காது.
அது நமக்கு தெரியாது. நமக்கு எப்படி தெரியும் அவங்க கொடுக்கலைங்கிற விஷயம்? நம்ம ஸ்கூல் புக் ஆல்ரெடி படிச்சிருந்தோம்னா தான் நமக்கு அங்கே என்ன மிஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்போது ஸ்கூல் புக் நம்ம படிச்சுட்டு கூட ஒரு மெட்டீரியல் படிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் அதில் மிஸ் ஆகுறது என்ன, மிஸ் ஆகாதது என்ன அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு மெட்டீரியலே சார்ந்து படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயத்த நம்ம பேசிக்கான விஷயத்தையே கூட மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஸ்கூல் புக் படிங்க. அப்புறம் நீங்கள் எந்த மெட்டீரியல் கொடுத்தாலும் உங்களுக்கே தெரியும், ஓ இதெல்லாம் ஸ்கூல் புக்லேருந்து இந்த மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்காங்க, இல்லையே ஸ்கூல் புக்கில் இன்னும் நிறைய இருந்தது, இவங்க அதெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு புரிய வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேசிக்காக நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸ்கூல் புக்ஸ் தரவாக படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மெட்டீரியல் வேணாலும் படித்தா நமக்கு தெரியும் என்ன மிஸ்டேக் இருக்குது, அந்த மெட்டீரியல் மிஸ்டேக் இல்லையா, நிறைய கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும்.